சரி, நான் என்ன கேட்கறேன், நேற்று கமிஷனர் ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. நான் என்னோட முக்கியமான கேள்வி, அந்த அறிக்கை டிஸ்கஷன் ஆயிருங்க சென்னையில். அவங்க என்ன சொல்றாங்க, போராட்டக்காரர்கள் நீ கலந்து போலன்னு சொன்னா உன்னை சென்னைக்கு வெளியே தூக்கி விட்டுருவோன்றாரு. நீ யாரையா நீங்கெல்லாம் இப்படி அறிக்கை விடுவீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இது 7 நாள் போராட்டம் நடத்துறாங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை மாத்தி நீ வந்து சென்னைக்கு வெளியே தூக்கி விடுவோம்னு சொல்லிட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒரு போலீஸ் விடுதுன்னா எது எப்படி சரியா இருக்கும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து இன்னைக்கு தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஜனநாயகம் யாரும் எடுத்துட்டு வந்து கையில் எடுத்துட்டு வந்து கொடுக்கல, வாயில வந்து ஊட்டு போல. இன்னைக்கு இந்த ஜனநாயகத்தில் நீங்களும் நானும் பேசுறேன்னா 300 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடணும், ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்காக போராடணும். செத்தே போயிருக்காங்க எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அதனால தான் கான்ஸ்டியூஷன் வந்தது. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறது. வேலை வெட்டி இல்லாமல் இந்த வேலை செய்யலை. அரசியலமைப்பு சாசனம்னா என்ன? நம்முடைய போராட்டங்க பார்த்தீங்களா, அந்த தலைமுறையினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதை நிறைவேற்றுவதற்காக, குறைந்தபட்சமாக அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிவகையை தான் நம்ம அரசியலமைப்பு சாசனம் வடிவமைச்சு கொடுத்துருக்கு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆல் ஆர் ஈக்குவலா? இப்போ சமமாக நடத்துங்களா? பேச்சுரிமை இருக்கா? எழுத்துரிமை இருக்கா? கூட்டம் குடும்ப உரிமை இருக்கா? இதெல்லாம் மறுக்கப்படுதுன்னா சட்டத்தின் ஆட்சியின் பேராலே சட்டம் வந்து மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குமே தோழா. 75 வருஷம் கழிச்சு என்னால வந்து நல்ல குடித்தண்ணீர் கூடிய கக்கூஸ் போறது வசதி ஏற்படுத்தி கொடு, கால்வாய் வசதி ஏற்படுத்தி கொடு, குறைந்தபட்சம் கூலி கொடுன்னு கேட்கிறோமே. எந்த அளவுக்கு நம்ம ஜனநாயகம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்கல்ல?